உனக்கு என்ற ஒரு இலக்கை நீ நிர்ணயித்துக்கொள். எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆம்புலன்ஸ் கதவு ஒரு நாய்க்காக திறந்து விட்டார். ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவர் நாய்க்காக ஆம்புலன்ஸ் டிரைவர் கதவு திறந்து விடுவாரா? இந்த ட்ரெண்டிங் மெசேஜ் இன் தினத்தந்தி. 70 வயது தன்னுடைய முதலாளிக்கு ஹார்ட் அட்டாக்னு சொல்லி அவரோட வாழற 7 வருஷமா வாழற நாய் போய் பக்கத்து வீட்டில இருந்து ஆட்களை கூப்பிட்டு ரெஸ்கியூ பண்ணியிருக்கு. அந்த வண்டி பின்னாலேயே ஓடி வந்திருக்குது. அந்த ஆம்புலன்ஸ் பின்னால நாயை ஏற்ற மாட்டாங்களா ஆம்புலன்ஸ்ல? 8 மணி நேரம் பின்னால ஓடி இருக்கு. ஓடின உடனே அந்த டிரைவர் என்ன பண்ணார் தெரியல, வண்டியை நிறுத்திட்டார், பின்னால் கதவு திறந்து விட்டார். இவ்வளவுதான் செய்தி. ஆஸ் அ மோட்டிவேட்டர் நான் அந்த செய்தி எப்படி பார்க்குறேன்னு தெரியுமா? நீ அந்த 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 உயிர் இருக்குல்ல, தன் முதலாளிக்காக ஓடுன உயிர், நீ உன் இலக்குக்காக ஓடு. நீ இலக்குக்காக ஓடுனேன்னு வச்சுக்கோ, எந்த ஆம்புலன்ஸ் டிரைவரா இருந்தாலும் உனக்காக வண்டியை பார்க் பண்ணுவான். எந்த எமர்ஜென்சி டோரா இருந்தாலும், இஃப் யூ ஆர் கமிட்டட் டு த ஹையஸ்ட் லெவல், த எமர்ஜென்சி டோர் வில் ஓபன் ஃபார் யூ. வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்கிறீர்களா? எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன் தெரியுமா? அவ்வளோ அருந்த வாழுங்க நீங்க. உங்க குரல் கேட்டாலே திக்குன்னு இருந்துச்சு எனக்கு உள்ள நுழையும் போதே. பேசுறது கஷ்டமாச்சேன்னு. இப்போ பார்த்தா பச்சை புள்ள மாதிரி உட்காந்துருக்கிறீங்க, அமைதியா உட்காந்துருக்கிறீங்க, கேட்டுட்டு இருக்கிறீங்க. உன்னதான்டா தேடிட்டு இருக்கிற. நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு வாய்ப்புகள் தான் தரப்படும். இந்த வாய்ப்புகளை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம் பாருங்க. நான் ஐ டோன்ட் நோ, என்னுடைய பேச்சை நீங்க சில நேரங்களில் கேட்டிருக்கலாம். நான் உங்ககிட்ட இப்போ பேசுறதுக்கு முன்னால கொஞ்சம் ஃபவுண்டர் சேர்மன் கிட்டையும், கொஞ்சம் நம்முடைய இப்போதைக்கு இருக்கக்கூடிய பார்ட்னர் ஆக்டிவ் சேர்மன் கிட்டையும் நான் பேசிட்டு இருந்தேங்க. அந்த அந்த 5 நிமிஷம் இருக்குல்ல, என்கிட்ட என்னென்ன தகவல் கொடுக்கணுங்கிறது அந்த 2 சேர்மனுக்கும் தெரிஞ்சிருக்கு. கிடக்கிடன்னு கொடுத்துட்டாங்க. தே ஆர் லீடர்ஸ். அப்படி உட்கார்ந்து நான் தெரிந்து கொண்ட அந்த விஷயங்களை, அது இருக்கு இல்லையா, அதுதான் எனக்கு வருமானம். ஆக்சுவலா அதுதான் நான் சம்பாதிக்கும் ஊதியம். கொடுக்கப்படுகின்ற காசு கிடையாது. பாருங்க, நான் வெளிநாடுகள் போகும்போது கூட வந்து மிகப்பெரிய ஜாம்பவான்கள், லெஜெண்ட்ஸ் என்னோட டிராவல் பண்ணுவாங்க. இப்போ கூட நான் லண்டன் போகும்பொழுது சுகி சிவம் ஐயா அவர்கள் உடன் தான் நாங்கள் எல்லோரும் பயணம் செய்தோம். அவர் சொன்ன சில வார்த்தைகள் இருக்குல்ல, அந்த பயணத்தில் சும்மா அப்படி போகிற போக்கில் அப்படி வார்த்தை வந்து விழும். நாம் அதை எப்படி பயன்படுத்திக் கொள்கிறோம், எப்படி உள்வாங்கிக் கொள்கிறோம் தான். நான் அப்படிதான் ஒரு நாட்டுக்கு போயிருக்கிறேன். ஆன் டேபிள் உட்காந்துருக்கோம், சாப்பாடு டேபிள் தான். ஆனால் அந்த சாப்பாடு டேபிளில் முன்னால் உட்காந்து ஒருத்தர் சொன்னார் ஒரு வார்த்தை, ரொம்ப உயர்ந்த வார்த்தையை சொன்னார். பர்வீன், நீ எத்தனை பேரை சந்திச்சாலும் இந்த 2 விஷயத்தை மட்டும் சொல்லிடுறியா? சொல்லுங்க, நான் சொல்றேன், கண்டிப்பா சொல்றேன். நானும் பேச்சாளர் தான், நான் கம்மியான ஆட்களா நான் சந்திக்கிறேன், நீ கிரவுட் நிறைய சந்திக்கிற, அதனால சொல்லிடுமானார். சொல்லுங்க, நான் சொல்றேன் அப்படின்னு. அவர் சொன்ன அந்த 2 விஷயத்தை சொல்றேன். இப்போ நமக்கு நம்ம வாழ்க்கைக்கு என்ன பண்றது, நம்ம 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 இந்த இந்த அம்மா அப்பாவுக்கு என்ன பண்றது, நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு என்ன பண்றதெல்லாம் நிறைய திட்டங்கள் இருக்குல்ல. உன்னுடைய செல்ஃப் இருக்குல்ல, உன்னுடைய பாடி, உன்னுடைய மைண்ட் இருக்குல்ல, நீன்ற ஒரு எக்ஸிஸ்டன்ஸ் இருக்குல்ல, அதுக்குன்னு ஏதாவது திட்டம் வச்சிருக்கியா? நம்ம பல பேருக்கு திட்டமே கிடையாது. அவர் சொன்னார், எந்த ஒரு மனிதன் தனக்கு என்று ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறானோ அவன்தான் வாழ்க்கையில் ஜெயிப்பான் என்று சொன்னார். இப்போ ஒன்றும் இல்லை, நான் முக்கியமான ஒரு வார்த்தை சொல்லிட்டு இருக்கிறேன்னா, ஒரு டீச்சர் வந்து இப்படி நின்னாங்களா, இப்படி வெளியில போய் அந்த ஆளை இவரை ஒரு அந்த சாரை கூட்டிட்டு போனாங்களா, கவனமெல்லாம் அங்கே தான் இருக்கு. நான் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு வார்த்தையை சொல்லி முடிச்சிட்டேன். எதற்கு வந்தோமோ அந்த கவனத்தோடு இருங்கள். இந்த கவனம் மிக மிக முக்கியம். அவர் சொன்ன ஒரு வார்த்தை, யூ ஹாவ் ப்ரோக்ராம் அண்ட் யூ ஹாவ் பிளான்ஸ் ஃபார் யுவர் ஓன் செல்ஃப். இப்போ பாரு, இன்னைக்கு ஒரு கற்றல் இங்க நடந்திருக்கு, இங்க ஒரு லேர்னிங் நடந்திருக்கு. நான் அதை சொல்றேன், உனக்கு புரியுதான்னு பாரு. இப்போ நான் சாரி கட்டிட்டு வந்திருக்கேனா, கம்முன்னு இருந்தா என்ன அர்த்தம்? வந்திருக்கேனா? ஓகேவா? நான் கிளாஸ்க்கு இப்படி தான் போவேன்.
ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை வந்து டீச்சர்ஸ் செதுக்குவாங்க. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டீச்சர்ஸை பார்த்து தன்னை செதுக்கிக்குவாங்க. அதனால் நாம் மோர் கான்ஷியஸாக இருக்கணும். முதல்ல டீச்சர்ஸ் ரொம்ப கான்ஷியஸாக இருக்கணும். நம்ம சொற்கள் ரொம்ப முக்கியமானது. இந்த ஒரு விஷயம் இருக்குது. இப்போ நான் நல்லா தானே ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தேன், எனக்கு எதுக்கு சால்வை போத்துனாங்களா? எதுக்கு? ஒரு மரியாதை தான் இல்லை, அப்படி தானே? அப்போ ஒரு விஷயம் அவங்க சொல்கிறாங்களா, உடம்பை ஆடையால் போர்த்தி இருப்பது மரியாதை. சிம்பிள். உடலை ஏதோ ஒரு ஜெஸ்டர், யாரோ ஏதோ ஒன்று செய்கிறார்கள், அது நமக்கு ஒரு பாடத்தை தருகிறது. You have plan for your own self. Don't give yourself to take you for granted. You have plan. Learn. எங்க இருந்தாலும் லேர்ன் பண்ணிக்கோ. ஆபத்தான விஷயங்களுக்குள்ள போகாத, தூரமா நின்னு லேர்ன் பண்ணு. லேர்ன் பண்ணிட்டியா, அதை மிகச் சரியான வகையில் எக்ஸிக்யூட் பண்ணு. இந்த கேப் இல்லாம பார்த்துக்கோ. இதுதான் நம்முடைய எனக்கு நானே நான் வைத்துக் கொண்டு இருக்கக்கூடிய திட்டங்கள். இன்னொரு வார்த்தை சொன்னாரு, உன் காலில் இருக்கிற நிலம் நகர்ந்துரும். நான் சொன்னா புரிஞ்சிருச்சுனா, பல நேரங்களில் நமக்கு புரிவதே இல்லை. வார்த்தை தானே. ஏய் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னா என்ன? எவ்வளோ பழகிட்டோம். பர்த்டேனா ஹாப்பி அப்படின்னா என்னப்பா? நமக்கு சொல்லும் புரியல. ஏதோ சொல்றோம், அவன் என்னை பார்த்தா ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லவே இல்லை. ரொம்ப நுட்பமாக யோசிச்சு பார்த்தா ஹாப்பி பர்த்டே அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? உனக்கு 18 வயசு ஆயிடுச்சா, நீ ஒரு கேக் வெட்டி ஒரு தீபத்தை ஏற்றி என்ன பண்ற? அந்த தீபத்தை ஊதுறியா? ஏன் ஊதுற? பர்த்டே கொண்டாடுறதுக்கான அர்த்தம் சொல்றேன். இன்னைக்கு அம்மா சொல்றேன், நீ கேட்டு வச்சுக்கோ. இனி வரக்கூடிய காலங்களுக்காக உனக்கு வாழ்த்து இல்லை, இவ்வளவு நாள் உயிரோடு இருந்ததற்காக உன்னை வாழ்த்துகிறோம். 18 வருஷம் வாழ்ந்துட்ட, 19வது வருஷத்தை வாழ போறனா ஏத்த தானே செய்யணும். ஏன் ஊதுற? கழிந்ததற்குத்தான் வாழ்த்து. ஏன் தெரியுமா? உன்னை போல் 18 வயது வரைக்கும் பல பேர் வாழ்வதே இல்லை. அதனால் உன்னை வாழ்த்துகிறோம். நீ அடுத்த கட்டத்திற்கு போய் இத்தனை ஆண்டுகள் நீ வெற்றிகரமாக வாழ்ந்திருக்கிறாய் என்பதற்காகத்தான் அந்த தீபம். திஸ் எ ஹிஸ்டரி. கடந்த காலத்தை வாழ்த்துவது. நமக்கு பல விஷயங்கள் புரியுது, ஆனா அதை நாம எக்ஸிக்யூட் பண்றதே இல்லை. பாருங்க, மிக முக்கியமான இன்னொரு ஒரு சொல்லை சொல்லிவிட்டு நான் இடம் சாருகிறேன். என்னுடைய வாழ்க்கையில் நான் கற்றுக்கொள்வதுதான் அதிகம். ஏனென்றால் கற்றது கைமண் அளவுதான், கல்லாதது உலக அளவு இருக்கு. எதை லேர்ன் பண்ணாலும் நம்முடைய வாழ்க்கையில் எனக்கு சரி பிறருக்கும் சரி அது பயன்படுகிறதா என்று நான் பார்ப்பேன். இந்த உலகத்தில் நான் உங்களிடத்தில் முக்கியமாக 17, 18, 19 வயது பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டிய விஷயம், ஜெனரேஷன் இஸ் சேஞ்சிங். முக்கியமாக டீச்சர்ஸ் தெரிஞ்சுக்கோங்க, நம்ம இருக்கிற மாதிரி ஜெனரேஷன் இல்லை. நம் அறிவு அவர்களுக்கு போதவில்லை. we have to update ourselves. எந்த அளவுக்கு நாம் அப்டேட்டடாக இருக்கிறோமோ, எந்த அளவுக்கு பழமையான விஷயங்களுக்கு புது வடிவம் கொடுக்கிறோமோ, அந்த அளவிற்கு அவர்களுக்கு அந்த வேல்யூஸ் போய் சேரும். நான் சொன்ன காலையில் செந்தில் சார் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது, டு ஹாவ் சம் கல்ச்சுரல் வேல்யூஸ் இஸ் ஃபார் டு டெவலப் யுவர் ப்ராஸ்பரிட்டி, நாட் டு லீட்ஸ் யூ டு த பாவர்ட்டி. கல்ச்சுரல் விஷயங்கள் வந்து நம்மளை ப்ராஸ்பரிட்டி கிட்ட கொண்டு போகும், செல்வ செழிப்பாக்கும். ஏன்னா நம்முடைய கல்ச்சர் அந்த மாதிரியான கல்ச்சர். அந்த கல்ச்சரை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது, எப்படி அதை கொண்டு செல்லுவது? பாரு, கவனம். யார் எதை சொன்னாலும் கேட்டுக்கோ. அது தப்பு சரி என்பதை பிறகு முடிவு செய். முதலில் கேட்டுக்கொள், கேட்க பழகு. ரொம்ப இதை பார்த்துக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோ, கேட்கிற வாசிக்கிற பழக்கம் போயிடும், மைண்டு நிலைக்காது. இது சைக்கலாஜிக்கலா ப்ரூவனான ஒரு விஷயத்தை நான் சொல்றேன். வேகமான காட்சிகளை பார்த்து பழகுகின்றவர்களால் நிதானமாக வாசிக்க முடியாது. நிதானமாக வாசிக்க முடியாதவர்களால் நிதானமாக அடுத்தவர்களை புரிந்து கொள்ள முடியாது. அடுத்தவர்களை நிதானமாக புரிந்து கொள்ளவில்லை என்றால் யூ புட் யுவர் செல்ஃப் டு டேக் யூ ஃபார் கிராண்டட். அவர்கள் உன்னை பயன்படுத்துவார்கள்.
மிக சிறப்பாக நான் சொல்கிறத கேட்டுக்கோ. நான் இங்கே விருத்தாச்சலத்துக்கு போயிருந்தேன். அங்கே வந்து உரி அடிக்கிற ஒரு ப்ரோக்ராம். நாங்கள்லாம் ஃப்ரண்ட் ரோவில் உட்காந்துருக்கோம். உரி அடிச்சுட்டு 100 பேர் விளையாண்டாங்க அந்த ப்ரோக்ராமில். 6லேருந்து 18 வயது. அந்த ப்ரோக்ராமில் 6 வயசு பையன் ஜெயிச்சான். அவன் பேர் ராஜராஜன். ஜெயிச்சுட்டு உரி அடிச்சுட்டான். அவன் அடிச்சுட்டு முன்னால் வந்து என் சீட், நான் உட்காந்துருக்கேன், என் சீட் பக்கத்தில் உட்காந்தான். அந்த பையனுக்கு தெரிஞ்சிருக்கு ஜெயிச்சா எங்கே உட்காரணும்னு. வந்து உட்காந்து 6 வயசு அப்படி இருக்கான் ஷார்ப்பா. நான் இந்த டீச்சர்ஸ்க்கெல்லாம் சொல்கிறேன், நம்ம ஜெனரேஷன் எந்த மாதிரி ஜெனரேஷன் தெரியுமா? முதல்ல இருந்தது ஒரு ஜெனரேஷன், அதுக்கு கிரேட்டர் ஜெனரேஷன் பேர். 1901 பிறந்துச்சு. அது 27 வரைக்கும் இருந்துச்சு. அந்த 1901லேருந்து 27 வரைக்கும் வாழ்ந்துட்டு இருந்த அவங்களுக்கு கிரேட்டர் அப்படின்னு பேர் ஹிஸ்டரியில். 27 அப்புறமா பிறந்து ஒரு 25 வருஷம் வாழ்ந்தவங்களுக்கு சைலன்ஸ் ஜெனரேஷன், சைலன்ஸ்னு பேரு. அதுக்கப்புறமா பிறந்தவங்க அவங்க பேபி பூமர்ஸ். அதற்கு பிறகு பிறந்தவங்க 80ல பிறந்தவங்க அவங்களாம் யாருன்னா ஜெனரேஷன் எக்ஸ். நாங்களாம் அதில் வருவோம், ஜெனரேஷன் எக்ஸ். ஜெனரேஷன் எக்ஸ்க்கு அப்புறமா மில்லேனியன்ஸ். மில்லேனியன்ஸ்க்கு பிறகு ஜெனரேஷன் ஜி. சரியா? ஜெனரேஷன் ஜி இருக்காங்கல்ல, அவங்க 2012 வரைக்கும் பிறந்தவங்க எல்லாரும் ஜெனரேஷன் ஜி. இப்போ நீங்கள் எல்லாருமே இருக்கிறீங்க ஜெட், ஜெனரேஷன் ஜெட். இப்போ எங்களுக்கும் உங்களுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன தெரியுமா? நாங்கள் பெரியவங்க மேலே ஒரு பயமும் ஒரு கற்றலுக்கான ஒரு வாய்ப்பும் வைத்திருந்தோம். நாங்கள் வந்து ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பேசுறதுக்கு நிற்போம். அவங்கெல்லாம் எங்களை சேர்த்துக்கவே மாட்டாங்க. அப்படி தானே சார்? சேர்த்துக்க மாட்டாங்க. ஆனால் இப்போ என்னன்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் இயர் ஃபைனல் இயரை சேர்த்துக்க மாட்டேங்க. கேப். நீங்கள் ஜெனரேஷன் ஜெயிலாம் ரொம்ப பெருமைப்படாதீங்க. உங்களை தூக்கி சாப்பிட்றதுக்கு இன்னொரு ஜெனரேஷன் வந்துருச்சு, ஜெனரேஷன் ஆல்ஃபா. 2012 பிறந்ததெல்லாம் அது கூட இப்போ ரொம்ப பெருமைப்பட்டுக்க முடியாது. 2 மாதத்துக்கு ஒன்று பிறந்துருச்சு இதுக்கு முன்னால், ஜெனரேஷன் பீட்டா. ஸோ ஜெனரேஷன் இஸ் சேஞ்சிங். உனக்கான சவால்கள் உனக்கு வரும். பாருங்க, 6 வயசு பையன் ஜெயிச்சுட்டு வந்து என் பக்கத்தில் உட்காந்தான். அவன்கிட்ட கேட்டேன், நான் என்னடா எப்படிடா ஜெயிச்சேன்னு. அவன் ஜெயிச்ச அந்த காரணத்தை சொன்னான். அதை சொல்லிட்டு நான் இடம் சாருகிறேன். அவன் சொன்ன காரணம் என்ன தெரியுமா? அம்மா நீ எப்படி ஜெயிச்ச சொல்லுன்னு. நானா? ஆமாம் ஜெயிச்ச. எப்படி ஜெயிச்ச? 100 பேர் இருக்கான், 1000 பேர் சுற்றி இருக்கிறான். எப்படி ஜெயிச்ச? அந்த ரோஸ் கலர் ஷர்ட் போட்டிருக்கிற அங்கிள் இருக்காருல்ல, அவர் தானே ரெஃப்ரி. ஆமாம். அவர் கையில் ஒரு விசில் வச்சிருக்காரு பாருங்க. ஆமாம் வச்சிருக்காரு. அவரை பார்த்துக்கோங்க, நான் எப்படி ஜெயிச்சேன்னு சொல்கிறேன். சொல்லு உன் பேரை நான் சொல்லு முதல்ல. ராஜா, நான் ஃபுல் பேரை சொல்லுடான்னு. ராஜ சோழன்னா. டேய் உன் பையனுக்கு என்னடா பேர் வைப்பேன்? அது என் தாத்தாவுக்கு நான் வச்சுட்டேன்ட்டான். அவங்க தாத்தா பேர் ராஜேந்திர சோழனா. அவன் சொல்கிறான், விருத்தாச்சலத்தையும் பக்கத்தில் உட்காந்து 6 வயசு பையன் பேச்சு என் கூட சொன்ன வார்த்தை அப்படியே சொல்கிறேன் பார். ஜெனரேஷன் எவ்வளோ ஷார்ப்பாக இருக்கு பார். நீ எந்த அளவுக்கு ஷார்ப்பாக இருக்கணுங்கிறதுனால சொல்கிற. வந்து உட்காந்துட்டு சொல்கிறான், சுற்றி ஆட்கள் இருந்தாங்களா? லைஃப் அப்படிதான். சுற்றி ஆட்கள் இருந்தாங்களா? ஆமாம். உரி மேலே போய் கீழே வந்து, கீழே இருந்து மேலே போய் மேலே வந்து அப்படியே ஆடிக்கிட்டே இருந்துச்சா? ஆமாம். என் கையில் ஒரு குச்சி கொடுத்தாங்களா? ஆமாம். ஆனால் ஒரு வேலை செஞ்சாங்க, அது எனக்கு பிடிக்கல. என்ன? கண்ணை கட்டி விட்டாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இங்கேருந்து நீ எல்லாம் படிச்சுட்டு போ, முறியடிக்கிறது தான். உன் கையில் குச்சி கொடுத்துருவாங்க, முன்னால் டார்கெட் இருக்கும், கண்ணை கட்டி விட்டுருவாங்க. கண்ணை கட்டி விட்டாலும் பெரிய விஷயம் இல்லை, சுற்றி விட்டுருவாங்க. சுற்றி விட்டுருவாங்க. அவன் சுற்றி விட்டாங்க. அவனை சுற்றி விட்ட உடனே எல்லாருமே லெஃப்டில் போ, ரைட்டில் போ, லெஃப்டில் போ, ரைட்டில் போ கத்தும்போது அந்த ரெஃபரி காதில் வந்து விசில் ஊதிக்கிட்டே இருந்தார், அதை எதுவும் கேட்டுறக்கூடாதுன்னு. எப்படிப்பா ஜெயிச்சேன்னு? யாராலையும் ஜெயிக்க முடியல. நீ எப்படிப்பா ஜெயிச்ச? இது நான் என்ன பண்ணேன்னா, இவர் வேற ஊன்னு ஊதிக்கிட்டே இருக்கிறாரா, அவர் காதை மூடிக்கிட்டேன். அப்புறமா அதை திறந்து விட்டேன்.
மறுபடியும் மூடிக்கிட்டேன். மறுபடியும் அவன் சொல்கிறான், திறந்து விட்டேன். அப்புறம் எல்லாரும் கத்திக்கிட்டே இருந்தாங்களா, எங்கிருந்தோ ஒரு குரல் கேட்டுச்சு, ராஜா. அது எங்கள் அம்மா குரல். அந்த அம்மா குரலை மட்டும் கேட்டேன். எல்லாத்தையும் சைலண்ட் பண்ணிட்டேன். ராஜா, முன்னால போ, ஒரு அடி தான், லெஃப்ட்ல கொஞ்சம், ரைட்ல கொஞ்சம், கை தூக்கு, அடிச்சிடாத, வெயிட் பண்ண, மேலே கீழே போயிட்டு இருக்குது. அடாம அவனை நான் அடிச்சான், உடஞ்சிருச்சு. இப்படிதான் ஜெயிச்சிருக்கான். அப்போ அவன் எனக்கு என்ன சொல்றான் தெரியுமா? கான்சென்ட்ரேட் ஆன் த லீடர், கான்சென்ட்ரேட் ஆன் யுவர் கோல். அந்த கோல் என்ன இருக்குதோ அதை நோக்கி நீ நகர்ந்து போ. உனக்கு என்ற ஒரு இலக்கை நீ நிர்ணயித்துக்கொள். எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆம்புலன்ஸ் கதவு ஒரு நாய்க்காக திறந்து விட்டார். ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவர் நாய்க்காக ஆம்புலன்ஸ் டிரைவர் கதவு திறந்து விடுவாரா? இந்த ட்ரெண்டிங் மெசேஜ் இன் தினத்தந்தி. 70 வயது தன்னுடைய முதலாளிக்கு ஹார்ட் அட்டாக்னு சொல்லி அவரோட வாழற 7 வருஷமா வாழற நாய் போய் பக்கத்து வீட்டில இருந்து ஆட்களை கூப்பிட்டு ரெஸ்கியூ பண்ணியிருக்கு. அந்த வண்டி பின்னாலேயே ஓடி வந்திருக்குது. அந்த ஆம்புலன்ஸ் பின்னால நாயை ஏற்ற மாட்டாங்களா ஆம்புலன்ஸ்ல, 8 மணி நேரம் பின்னால ஓடி இருக்கு. ஓடின உடனே அந்த டிரைவர் என்ன பண்ணார் தெரியல, வண்டியை நிறுத்திட்டார், பின்னால கதவு திறந்து விட்டார். இவ்வளவுதான் செய்தி. as a motivator நான் அந்த செய்தி எப்படி பார்க்கறேன் தெரியுமா? நீ அந்த 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 உயிர் இருக்குல்ல, தன் முதலாளிக்காக ஓடுன உயிர், நீ உன் இலக்குக்காக ஓடு. நீ இலக்குக்காக ஓடுனேன்னு வச்சுக்கோ, எந்த ஆம்புலன்ஸ் டிரைவரா இருந்தாலும் உனக்காக வண்டியை பார்க் பண்ணுவான். எந்த எமர்ஜென்சி டோரா இருந்தாலும், இஃப் யூ ஆர் கமிட்டட் டு த ஹையஸ்ட் லெவல், த எமர்ஜென்சி டோர் வில் ஓபன் ஃபார் யூ. உள்ள போயிடலாம். இது நான் சும்மா சொல்லல, இதுதான் பிரபஞ்ச ரகசியம். Have determined mind, have concentration, have commitment, have responsibility. இது எல்லாம் இந்த 25 வயசு வரைக்கும் நீ பார்த்துட்டேன்னா, இன்னும் சில ஆண்டுகளில் இதோ ஒரு 20 அடி தான் இருக்கும் இந்த மேடைக்கும் உனக்கும். இங்க வந்து உட்காந்துருவேன். யாராங்கிறத நீ முடிவு பண்ணு. இங்க இருக்கிறவங்க எல்லாரும் ஒவ்வொரு போஸ்டிங்ல இருக்காங்க. யாரா உட்காரணுங்கிறத நீ முடிவு பண்ணு. வாழ்க்கை உனக்கு வாய்ப்புகளைத்தான் தரும். அந்த வாய்ப்புகளை நீ சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். பூட்டிய இருப்பு கூட்டின் கதவு திறக்கப்பட்டது. சிறுத்தையே வெளியில் வா, எலியென உன்னை இகழ்ந்தவர் நடுங்கிட, புலியென செயல் செய்ய புறப்படு வெளியே, நம்பினை இருளினை விலக்க செம்புட்பறவையே, சிறகை விரி, எழு, பற, வானம் காத்திருக்கிறது, நானும் அங்கேதான் பறந்து கொண்டிருக்கிறேன், வா சேர்ந்து பரப்போம். வணக்கம். அன்றாங்கால் அல்லர் படுவ தெவன் மூர்வ விளக்க உரை. நல்வினை விளையும் போது நல்லவை எனக் கருதி மகிழ்கின்றனர், தீவினை விளையும் போது துன்பப்பட்டு கலங்குவது ஏனோ. சாலமன் பாப்பையா விளக்க உரை. நல்லது நடக்கும்போது மட்டும் நல்லது என அனுபவிப்பவர், தீயது நடக்கும்போது மட்டும் துன்பப்படுவது ஏன்? கலைஞர் விளக்க உரை. நன்மையும் தீமையும் வாழ்க்கையில் மாறி மாறி வரும். நன்மை கண்டு மகிழ்கிறவர்கள் தீமை விளையும் போது மட்டும் மனம் கலங்குவது ஏன்? நன்றாங்கால் நல்லவா காண்பவர் அன்றாங்கால் அல்லர் படுவ தெவன் மூர்வ விளக்க உரை. நல்வினை விளையும் போது நல்லவை எனக் கருதி மகிழ்கின்றனர், தீவினை விளையும் போது துன்பப்பட்டு கலங்குவது ஏனோ. சாலமன் பாப்பையா விளக்க உரை. நல்லது நடக்கும்போது மட்டும் நல்லது என அனுபவிப்பவர், தீயது நடக்கும்போது மட்டும் துன்பப்படுவது ஏன்? கலைஞர் விளக்க உரை. நன்மையும் தீமையும் வாழ்க்கையில் மாறி மாறி வரும். நன்மை கண்டு மகிழ்கிறவர்கள் தீமை விளையும் போது மட்டும் மனம் கலங்குவது ஏன்? நன்றாங்கால் நல்லவா காண்பவர் அன்றாங்கால் அல்லர் படுவ தெவன் மூர்வ விளக்க உரை. நல்வினை விளையும் போது நல்லவை எனக் கருதி மகிழ்கின்றனர், தீவினை விளையும் போது துன்பப்பட்டு கலங்குவது ஏனோ. சாலமன் பாப்பையா விளக்க உரை. நல்லது நடக்கும்போது மட்டும் நல்லது என அனுபவிப்பவர், தீயது நடக்கும்போது மட்டும் துன்பப்படுவது ஏன்? கலைஞர் விளக்க உரை. நன்மையும் தீமையும் வாழ்க்கையில் மாறி மாறி வரும். நன்மை கண்டு மகிழ்கிறவர்கள் தீமை விளையும் போது மட்டும் மனம் கலங்குவது ஏன்? நன்றாங்கால் நல்லவா காண்பவர் அன்றாங்கால் அல்லர் படுவ தெவன் மூர்வ விளக்க உரை. நல்வினை விளையும் போது நல்லவை எனக் கருதி மகிழ்கின்றனர், தீவினை விளையும் போது துன்பப்பட்டு கலங்குவது ஏனோ. சாலமன் பாப்பையா விளக்க உரை.
நல்லது நடக்கும்போது மட்டும் நல்லது என அனுபவிப்பவர். தீயது நடக்கும்போது மட்டும் துன்பப்படுவது ஏன்? கலைஞர் விளக்க உரை. நன்மையும் தீமையும் வாழ்க்கையில் மாறி மாறி வரும். நன்மை கண்டு மகிழ்கிறவர்கள் தீமை விளையும் போது மட்டும் மனம் கலங்குவது ஏன்? நன்றாங்கால் நல்லவாக் காண்பவர் அன்றாங்கால் அல்லர் படுவர் தெவன்பூத விளக்க உரை. நல்வினை விளையும் போது நல்லவை எனக் கருதி மகிழ்கின்றனர், தீவினை விளையும் போது துன்பப்பட்டு கலங்குவது ஏனோ? சாலமன் பாப்பையா விளக்க உரை. நல்லது நடக்கும்போது மட்டும் நல்லது என அனுபவிப்பவர். தீயது நடக்கும்போது மட்டும் துன்பப்படுவது ஏன்? கலைஞர் விளக்க உரை. நன்மையும் தீமையும் வாழ்க்கையில் மாறி மாறி வரும். நன்மை கண்டு மகிழ்கிறவர்கள் தீமை விளையும் போது மட்டும் மனம் கலங்குவது ஏன்? நன்றாங்கால் நல்லவாக் காண்பவர் அன்றாங்கால் அல்லர் படுவர் தெவன்பூத விளக்க உரை. நல்வினை விளையும் போது நல்லவை எனக் கருதி மகிழ்கின்றனர், தீவினை விளையும் போது துன்பப்பட்டு கலங்குவது ஏனோ? சாலமன் பாப்பையா விளக்க உரை. நல்லது நடக்கும்போது மட்டும் நல்லது என அனுபவிப்பவர். தீயது நடக்கும்போது மட்டும் துன்பப்படுவது ஏன்? கலைஞர் விளக்க உரை. நன்மையும் தீமையும் வாழ்க்கையில் மாறி மாறி வரும். நன்மை கண்டு மகிழ்கிறவர்கள் தீமை விளையும் போது மட்டும் மனம் கலங்குவது ஏன்? நன்றாங்கால் நல்லவாக் காண்பவர் அன்றாங்கால் அல்லர் படுவர் தெவன்பூத விளக்க உரை. நல்வினை விளையும் போது நல்லவை எனக் கருதி மகிழ்கின்றனர், தீவினை விளையும் போது துன்பப்பட்டு கலங்குவது ஏனோ? சாலமன் பாப்பையா விளக்க உரை. நல்லது நடக்கும்போது மட்டும் நல்லது என அனுபவிப்பவர். தீயது நடக்கும்போது மட்டும் துன்பப்படுவது ஏன்? கலைஞர் விளக்க உரை. நன்மையும் தீமையும் வாழ்க்கையில் மாறி மாறி வரும். நன்மை கண்டு மகிழ்கிறவர்கள் தீமை விளையும் போது மட்டும் மனம் கலங்குவது ஏன்? நன்றாங்கால் நல்லவாக் காண்பவர் அன்றாங்கால் அல்லர் படுவர் தெவன்பூத விளக்க உரை. நல்வினை விளையும் போது நல்லவை எனக் கருதி மகிழ்கின்றனர், தீவினை விளையும் போது துன்பப்பட்டு கலங்குவது ஏனோ? சாலமன் பாப்பையா விளக்க உரை. நல்லது நடக்கும்போது மட்டும் நல்லது என அனுபவிப்பவர். தீயது நடக்கும்போது மட்டும் துன்பப்படுவது ஏன்? கலைஞர் விளக்க உரை. நன்மையும் தீமையும் வாழ்க்கையில் மாறி மாறி வரும். நன்மை கண்டு மகிழ்கிறவர்கள் தீமை விளையும் போது மட்டும் மனம் கலங்குவது ஏன்? நன்றாங்கால் நல்லவாக் காண்பவர் அன்றாங்கால் அல்லர் படுவர் தெவன்பூத விளக்க உரை. நல்வினை விளையும் போது நல்லவை எனக் கருதி மகிழ்கின்றனர், தீவினை விளையும் போது துன்பப்பட்டு கலங்குவது ஏனோ? சாலமன் பாப்பையா விளக்க உரை. நல்லது நடக்கும்போது மட்டும் நல்லது என அனுபவிப்பவர். தீயது நடக்கும்போது மட்டும் துன்பப்படுவது ஏன்? கலைஞர் விளக்க உரை. நன்மையும் தீமையும் வாழ்க்கையில் மாறி மாறி வரும். நன்மை கண்டு மகிழ்கிறவர்கள் தீமை விளையும் போது மட்டும் மனம் கலங்குவது ஏன்? நன்றாங்கால் நல்லவாக் காண்பவர் அன்றாங்கால் அல்லர் படுவர் தெவன்பூத விளக்க உரை. நல்வினை விளையும் போது நல்லவை எனக் கருதி மகிழ்கின்றனர், தீவினை விளையும் போது துன்பப்பட்டு கலங்குவது ஏனோ? சாலமன் பாப்பையா விளக்க உரை. நல்லது நடக்கும்போது மட்டும் நல்லது என அனுபவிப்பவர். தீயது நடக்கும்போது மட்டும் துன்பப்படுவது ஏன்? கலைஞர் விளக்க உரை. நன்மையும் தீமையும் வாழ்க்கையில் மாறி மாறி வரும். நன்மை கண்டு மகிழ்கிறவர்கள் தீமை விளையும் போது மட்டும் மனம் கலங்குவது ஏன்?